காஞ்சிபுரம் மாவட்டம் மறுகடத்தில் அமைந்துள்ள இன்ஃபோசிஸ் தொழிற்பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் மடிக்கணினி மற்றும் ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு உற்பத்தி சேவைகள் திட்டம் நிறுவுவதற்கு டிக்சன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்பொழுது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். டிக்சன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். இண்டோஸ்பேஸ் தொழிற்பூங்காவில் மின்னணு உற்பத்தி சேவை திட்டம் தொடர்பான 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டமானது தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். தற்பொழுது முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் டிஸ்கன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடத்தில் அமைந்துள்ள இண்டஸ்ட்ரியல் தொழில் பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5000 நபர்களுக்கு வேலை அளிக்கும் வகையில் மடிக்கணினி மற்றும் ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு உற்பத்தி சேவைகள் திட்டம் நிறுவுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மாநிலம் அல்லாது மற்றும் பல்வேறு வெளிநாடுகள் சார்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடனும் தொடர்ச்சியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இங்கே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகின்றன. அதன் அடிப்படையிலே அனைத்து மாவட்டங்களிலும், குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்க மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதும் என தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் டிஸ்கன் டெக்னாலஜி லிமிடெட் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வகையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனமானது அமையப்பட்டிருக்கிறது. மடிக்கணினி மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிக்கும் இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதே போல தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகளும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திட்டார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.